தீபாவளி தொடர்பான செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். தீபாவளி பண்டிகையொட்டி சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு கடந்த 3 நாட்களில் மட்டும் 10 லட்சம் பேர் பயணித்துள்ளனர். வேலை, கல்வி உள்ளிட்ட தேவைகளுக்காக வெளியூர்களில் வசிப்போர் தீபாவளியை சொந்த ஊரில் கொண்டாடுவதற்காக புறப்படுகின்றனர். வார விடுமுறை மற்றும் தீபாவளி என அடுத்தடுத்து 3 நாட்கள் விடுமுறை என்பதால் சென்னை உள்ளிட்ட நகரங்களிலிருந்து புறப்படுவோரின் கூட்டம் அதிக அளவில் உள்ளது. தலைநகர் சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டவர்களின் எண்ணிக்கை கடந்த 3 தினங்களில் மட்டும் 10 லட்சத்தை எட்டியுள்ளது. சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து மட்டும் 3 லட்சம் பேர் பயணித்துள்ளனர். எழும்பூர், தாம்பரத்திலிருந்து 1.5 முதல் 2 லட்சத்திற்கும் அதிகமானோர் புறப்பட்டுச் சென்றுள்ளனர். தீபாவளிக்கு முந்தைய நாளை கணக்கிட்டு புறப்படுவோரின் எண்ணிக்கை 1.5 லட்சத்திற்கு மேல் இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. தீபாவளியையொட்டி சென்னையில் இருந்து இன்று 1935 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திலிருந்து பேருந்துகள் இயக்கப்படுவதை அமைச்சர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சிவசங்கர், சென்னையிலிருந்து சொந்த ஊருக்கு செல்ல அரசு பேருந்துகளில் 2,39,000 பேர் முன்பதிவு செய்துள்ளதாகவும் அரசு போக்குவரத்து கழக வரலாற்றில் இதுதான் அதிகம் என்றும் கூறினார். சனிக்கிழமை ஒட்டுமொத்தமாக சென்னையில் இருக்கின்ற 3 பேருந்து முனையத்திலிருந்து 1935 பேருந்துகளும், ஞாயிற்றுக்கிழமை 1040 பேருந்துகளும் இயக்கப்பட இருக்கிறது. மாதாவரம் பேருந்து முனையம், கோயம்பேடு டாக்டர் எம்ஜிஆர் பேருந்து நிலையம் 3 சேர்த்து தேவையானவர்களுக்கு பேருந்துகளை நாம் வைத்துக் கொண்டு இயக்கிறோம். இன்னைக்கும் கடந்த ஆண்டை போல ஒப்பந்த அடிப்படையில் தனியார் வாகனங்களை தனியார் பேருந்துகளை வைத்திருக்கிறோம். அந்த பேருந்துகளும் இயக்கப்பட இருக்கிறது. இரவு நேரத்தில் இயங்காத மாநகர போக்குவரத்து பேருந்துகளையும் சிறப்பு பேருந்துகளாக இயக்குவதற்கு தயார் நிலையில் வைத்திருக்கிறோம். எந்த அளவிற்கு வந்தாலும் பொதுமக்களுக்கு தேவையான அளவுக்கு பேருந்து வசதி செய்து தரப்படும்.